இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூபின் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூபின், MDF கட் அவுட், இது 1.5 inch இருக்கும். ஸோ கிளாத்ஸ், இந்த கிளாத் வந்து 3 கிளாத்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்புறம் ஜாஸ்மின் பட்ஸ் கிளாத் எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 கிளாத் தான் தேவைப்படும். ஸோ ஒரு கிளாத் மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த 2 கிளாத் இருக்கு இல்லையா, இந்த இதில் நம்மளோட MDF கட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதோட அவுட்டர் சைடில் இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ண போகிறோம். இந்த MDF கட் அவுட்டோட எட்ஜில் இருந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பிக் சர்க்கிளாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ண பார்ட் இப்படி தான் இருக்குங்க. ஸோ நடுவில் MDF கட் அவுட் வச்சோம்னா அதை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிளாத் மீதி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 கிளாத் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த சர்க்கிள் ஷேப் கிளாத்தை அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். அகைன் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்ல அதோட எண்டில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்மால் ஹோல் கிடைக்கும். இந்த ஸ்மால் ஹோல்குள்ள நம்மளோட யூபிங்கை சொருகி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, MDF கட் அவுட் வந்து 1.5 inch இருக்கு. இப்போ MDF கட் அவுட்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்படின்னா தான் அது வந்து லீக் ஆகாம இருக்கும். இப்போ இந்த MDF கட் அவுட்டை அப்படியே நம்ம அந்த யூபிங்கும் கிளாத்தும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு நல்லா டைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லா டைட்டா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப் கூட இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதோட எட்ஜஸ்ல ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போதுல அந்த யூபினோட கம்பி வரும் இல்லையா, அந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் MDF கட் அவுட்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற கிளாத்ல ஃபர்ஸ்ட் லேயரை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா ஒட்டிட்டே வரணும். கொஞ்சம் கவனமா ஒட்டணும், ஏன்னா கையிலலாம் அந்த க்ளூ வந்து நம்ம கையில ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ அதனால கவனமா ஒட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கிளாத்தை இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். நம்மளோட கையை ஈரமான துணியில தொடச்சிக்கலாம். அடுத்ததும் நெக்ஸ்ட் லேயரும் இதே மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு பீஸா ஒட்டி முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் கிளாத்ஸ் எல்லாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத்ஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கரெக்டாக சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கான்னு பேக் சைட் திருப்பி பார்த்துக்கோங்க. இன்னொரு கிளாத் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை எடுத்து அதில் MDF கட் அவுட்டுக்கு கரெக்டான சர்க்கிள் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட யூபின்ல இந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த சர்க்கிள் ஷேப் கிளாத்லையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு B7000 க்ளூவை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை அது மேலே கவர் பண்ணுற மாதிரி மூடி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். கரெக்டான சர்க்கிள் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிக்கணுங்க. ஸோ இது நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போ அது நல்லா க்ளோஸாக டைட்டாக ஒட்டிக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேக் சைடு திரும்பி பார்த்து அது வந்து கரெக்டான சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 15 minutes நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்துருக்கோம். இங்கே நான் 12 பட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட காம்புகளை வந்து இந்த மாதிரி தேவையான அளவில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூபின்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதில் இந்த 12 பட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை 1 by 1 அரேஞ்ச் பண்ணி அழகாக சர்க்கிள் ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் கீழே வச்சு தான் நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கீழே வச்சு பண்ணிக்கலாம். இல்லை கையில் வச்சு பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கையிலையும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுள் பொறுத்து அதை அழகாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஜாஸ்மின் பட்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி யூபின் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சிசர்ஸ் இல்லைன்னா ட்வீசர்ஸ் வச்சு இந்த மாதிரி சென்டரில் லாக் பண்ணிட்டு கூட நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes காய விட்டுறலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் ஜாஸ்மின் பட்ஸ் போட்ட போகிறோம். அதுக்கு நான் 8 பட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட காம்புகளை தேவையான அளவு கட் பண்ணிக்க போறோம். நமக்கு இந்த சைஸ்ல காம்பு இருந்தால் போதும். B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிட்டு அதில் இந்த 8 பட்ஸையும் சர்க்கிள் ஷேப்ல வர மாதிரி லைனா அரேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஜாஸ்மின் பட்ஸ் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் லேயர் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட செகண்ட் லேயர் அரேஞ்ச் பண்றப்போ நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லேயர் வைக்கணும். அழகா அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா B7000 க்ளூ அதை அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா அது ஒட்டிக்கும். அடுத்தது தேர்ட் லேயர் வைக்கிறதுக்கு நான் 3 பட்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட காம்புகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் B7000 க்ளூ சென்டர்ல அப்ளை பண்ணிட்டு இந்த 3 பட்ஸையும் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஜாஸ்மின் பட்ஸ் யூபின் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்க ஹேர் அசசரிஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது ஜாஸ்மின் பட்ஸ் ரப்பர் பேண்ட், ஜாஸ்மின் பட்ஸ் சென்டர் கிளிப், ஜாஸ்மின் பட்ஸ் மாலையும் இருக்குங்க, கட்டியும் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கிற ஹேர் அசசரிஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் பட்ஸும் அவைலபிளா இருக்குங்க. யூபின் ஜாஸ்மின் பட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ற 5 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போறோங்க. ஸோ மறக்காம ஜாஸ்மின் பட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.